ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்து கிராம்பு, சோம்பு 1/4 ஸ்பூன், ஏலக்காய் 1, பட்டை 1 துண்டு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஆயிலில் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு அளவாக நான் இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம், கரிஞ்சிராமல். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், அது 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா மூடி வைக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுலேயே 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரை நல்லா மசாலாவில் சேர்த்துக்கலாம். பன்னீரெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மசாலாவில் கோட்டாகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு மசாலாலாம் ஒன்றா. சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் மசாலா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.